இப்ப இது வந்து பெனாலிட்டிங்கிறது மக்கள் தானே இப்ப அனுபவிக்க போறாங்க. இப்ப முன்னாடி அவங்க ஃபார்ம் டிலே பண்ணதுக்கான காரணம், அப்ப அவங்க யார் டிலே பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த அபராதம் அப்படிங்கிறது அங்கதான். ரெண்டு சார். ஒண்ணு, யூட்டிலிட்டியை ஒரு கார்பரேட் கிட்ட கொடுத்து ரெடி பண்றீங்க சார். அந்த கார்பரேட் டிலே பண்றாங்களா, இல்ல இவங்க யூட்டிலிட்டியை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு யார் அதிகாரிகள் கொடுக்குறாங்களோ அவங்க டிலே பண்றாங்களா? அதிகாரிகள் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு அந்த பயன் போய் சேரணும், அந்த பெனால்ட்டி அவங்க கிட்ட வாங்கக்கூடாது. கார்பரேட் டிலே பண்ணாங்க அப்படின்னா கார்பரேட் கட்ட வேண்டிய நஷ்ட ஈட ஏன் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கணும்? கரெக்ட், நல்ல கரெக்டான கேள்வி தானே. நீங்க இப்ப டோட்டலா வந்து 8 கோடி ஃபைல், 7 கோடி ஃபைல் ஆயிடுச்சு, 1 கோடி ஃபைல் ஆகல. இது எவ்ரி இயர் வந்து 7 கோடி 8 கோடி 9 கோடி எல்லாம் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப நீங்க கரெக்டா இந்த டேட் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் பார்க்க கூடாது. நீங்க கரெக்டா அந்த 4 மாதம் டைம் கொடுத்து இதுல ஏன்னா போன தடவை 7 கோடி பண்ணாங்கன்னா இந்த தடவை ஏன் 9 கோடி அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடாது? இன்க்ரீஸ் தான் ஆகும். மக்களோட வருமானம், வேலை வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்களோட வருமானம் இல்ல, அரசாங்கத்தோட மோட்டிவ் அதானே, வருடம் அவர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். இப்ப இந்த 2 கோடி நீங்க 2 கோடியை 5000 ருபீஸால மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப எத்தனை கோடி வரும்? அத்தனை கோடி பெனாலிட்டி. அத்தனை ஒருத்தரும் 5000 கொடுக்குறப்ப அவங்களுக்கு அதோட வழி தெரியல அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னாக்க, என் தலையெழுத்து நான் தண்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சந்தோஷமா பெனால்ட்டி கட்டுவாங்களான்னு கேட்டாக்க எல்லாருமே திட்டிட்டு அழுதுண்டு கஷ்டப்பட்டு தான் பெனால்ட்டி கட்டுவாங்க. அவங்களையே அவங்க ஹார்ட் ஏர்ன் மணி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை ஏன் வந்து தவறான அணுகுமுறையாலையும் யாரோட தவறுக்காகவோ மக்கள் ஏன் பெனால்ட்டி கட்டணும்?